அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா. ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ வந்து மோட்டிவேஷனலாக வந்து போட்டிருக்கேன். அது பழைய வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து அதை வந்து நான் பின் பண்ணி வேணால் கொடுக்குறேன். சரி, நீங்கள் டைம் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டு அதையுமே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் வந்து அன்யூஷுவலாக காட்டியிருப்பேன். எப்போவுமே வந்து அம்மா வீட்டுக்கு போகிறது, வர்றது, என் வீட்டில் இருக்கிறது, நான் சமைக்கிறது, சாப்பிட்றது, பசங்களோட வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி தான் காட்டியிருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய சேஞ்சஸ் கூட சொல்லலாம். நான் படிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து அம்மா வீட்டில் வந்து இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து புதன்கிழமை என்னோடய காலேஜோட ஃபஸ்ட்டு நாள். ஸோ இந்த நாள் எப்படி போயிருக்கு, என்னென்ன பண்ணேன், என்னென்ன பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரு குட்டி குட்டி கிளிப்ஸாக வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து +2 தான் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் படிக்க வைக்கல. +2 முடித்து 1 இயருக்கு அப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு அங்கேயே நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி, நம்ம படிச்சுட்டு நம்ம அங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்துட்டு சடனாக சேஞ்ச் ஆகிறப்போ ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பட் நான் இந்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அம்மா வீட்டிலேருந்து மேனேஜ் பண்ணிட்டேன். பசங்களை வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு நான் அந்த மாதிரி இருந்தேன். பட் முதுகுத்தூர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி 15 நாள் அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்துட்டேன்னா காலையில் எந்திரிச்சோன்னே கதவை திறந்து பார்க்குறேன். பாத்ரூம் தான், அடுத்த வீட்டு பாத்ரூம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நான் மாடியில் இருந்தேன். ஸோ கீழே வந்து நான் எல்லாருக்கும் டீ போட்டு வச்சுட்டு அக்கா தான் வந்து எனக்கு தோசையும் சட்னியும் கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்பயும் வந்து அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, டிவியில் வந்து பாட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. ஒரு குட்டி இட்லி கடை மாதிரி எங்கள் அக்கா அப்போ வச்சுருந்தாங்க. வீட்டிலே வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அப்போ வந்து நான் மேக்ஸிமம் வந்து இட்லி தான் சாப்பிட்டுட்டு ஸ்கூல்லாம் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு குட்டி பேக் மட்டும் இந்த ட்ராவல் அப்போ பார்த்துருப்பீங்க, இந்த பேக்கை வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த பேக்கை தான் வந்து இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். அதில் என்னென்ன வைக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் நோட்டு பேனா மட்டும் வச்சுட்டு அப்புறம் பர்ஸில் வந்து கொஞ்சம் காசு அது மட்டும் தான் வச்சுட்டு செல் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன். நான் கிளம்புனதுக்கு முன்னாடியே வந்து அஸ்கருக்கு வந்து நானே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். ஏன்னா அவன் வந்து அப்பப்போ சாப்பிட மாட்டான். மதியம் வந்துடுவேன். எனக்கு வந்து கரெக்டாக டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2:30க்கெலாம் வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளானு. ஸோ அஸ்கருக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டே லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன், ஒன்றுமே தெரியாது. இருந்தாலுமே வந்து இப்படி தான் நான் கிளம்புனேன். ஃபஸ்ட் டே காலேஜ்னால பசங்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டு பசங்க எல்லாருமே வாழ்த்துக்கள்மா அப்படிலாம் சொல்லி டாட்டா பாய் பாய் சொல்லி வண்டி அனுப்பி வச்சிட்டாங்க. ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:50. கரெக்டாக எங்களுக்கு வந்து 9:10க்கு வந்து பஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்தும் பார்த்திங்கன்னா பஸ்ஸை காணோம். 9:10க்கு தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. சரி இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து நானும் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் என்னோட தான் வர்றாங்க. நாங்கள் வந்தோடனே பார்த்திங்கன்னா சாலூர்லேருந்து இந்த வண்டி கிராஸ் ஆனால் தான் அடுத்து அந்த வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் வண்டி வந்துச்சு. வந்தோடனே எல்லாருமே ஏறி உட்காந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே இடம் கிடச்சிருச்சு. வண்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக போச்சு. மே மந்த்து ஃபுல்லாக அப்படிங்கிறனால ஃப்ரீயாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜுக்கு வந்துவிட்டோம். எங்களோட காலேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து காலேஜு, கீழே வந்து ஹாஸ்பிட்டல். ஸோ 2 in 1 தான். மேலே வந்து தியரி கிளாஸ் எடுப்பாங்க. அப்படியே ப்ராக்டிக்கல் வந்து அப்படியே கீழே இறங்கிட வேண்டியதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி இருக்கும். வேறு காலேஜ் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா 1 இயர் பார்த்திங்கன்னா தியரி கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 1 இயர் தான் ப்ராக்டிக்கல், அந்த மாதிரி வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. பட் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. 2மே ஒரே இடத்துல இருக்கனால ரொம்பவுமே வந்து செக்யூராகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்பவுமே சேஃப்டியாக இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா லீவுனால ஒரு 10 பேர் மட்டும் தான் வந்திருந்தோம். மிச்சம் ஒரு 20 பேர் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணி பசங்கள்லாம் அனுப்புனதுக்கப்புறம் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டேனால வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்படியே வந்து மேலே உட்காந்து கிளாஸ்லாம் எதுவுமே எடுக்கல. யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு இன்டர்வல் பிரேக்குக்கு ஒரு டீயும் ஒரு பப்ஸும் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லார்ட்டையும் பேசி கலந்துக்கிட்டோம். நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் ஃபேமிலி என்ன, இதுதானே மெயின் வேலை. அந்த வேலை தான் ஃபுல்லாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து காலேஜ்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டே காலேஜ் அப்படின்னால நாங்களே வந்து பிரியாணி தான், சிக்கன் பிரியாணியும் ரைத்தாவும் வச்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்ரிங்குமே இங்கே இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு மதியம் லஞ்சுக்கு எல்லாமே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹாஃப் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அதை ப்ரொசீஜரை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணல. இனிமேல் எல்லா ஸ்டூடெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 2:30 போல நாங்க கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா, 9 டூ 2:30 வரைக்கும். அதுக்குள்ள என்னென்ன லேர்ன் பண்ணிக்க முடியுமோ, எவ்வளோ ப்ராக்டிகல் கத்துக்க முடியுமோ, அந்த மாரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்களையும் பார்க்கணும்ல. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்ட்டா மணி பார்த்தீங்கன்னா, 3:15 ஆகுது. வந்த உடனே பசங்கட்ட வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு, பெருசா எதுவுமே நடக்கல. இன்றைக்கி நடந்த ஒரு சில குட்டி குட்டி விஷயம் இவங்கவங்க வந்திருந்தாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, சாயந்தரம் ஒரு குட்டி வாக்கிங் மாதிரி கிளம்பியாச்சு. நான் எங்கள் அக்கா பசங்க, என்னோடய பசங்க எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். எங்கள் ஊர்னி பார்த்தீங்கன்னா, அதாவது அவத்தாண்டபுரம்ல ஒரு குட்டி ஊர்னி இருக்குது. அது பேர் பாத்துமா ஊர்னின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு கிணறு கட்டியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு, அது ஒரு வாக்கிங் மாதிரி தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படியே நடந்து போயிட்டு திரும்ப வந்து ஒரு 5:15 போல் வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வெண்ணத்துலேயே போயிடணும். கொஞ்சம் பொழுதடைஞ்சுன்னா வந்து நல்லா இருக்காது அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ஒரு 4:30க்கெல்லாம் கிளம்பிட்டு 5:15 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நான் துணி துவைச்சிருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ் பழைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். எங்கள் அத்தாவோட துணியை கொண்டு வந்து இங்கே தான் துவைச்சிருப்பேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழாயுமே இருந்துச்சு. அதில் வந்து கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்திருந்தப்ப பார்த்தீங்கன்னா, எங்க அக்கா பொண்ணு வந்து பாக்ஸ் ஷேப்ல கூடை பின்னியிருந்தா. ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்களாம், இந்த மாரி பாக்ஸ் ஷேப்ல வந்து கூடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் அவங்க செஞ்சிருந்தா. நல்லா இருந்துச்சு. கூடை வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, "உங்க வீட்ல வந்து அந்த ஸ்லாப்ல தொங்குற அந்த கூடை எவ்வளவு?" அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. எங்க அக்கா பொண்ணு தான் செஞ்சு குடுத்துட்டுருக்கா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 350 அப்படின்னு சொல்லிட்டு. "சரிம்மா என்னோட கூடையுமே வீடியோல எடுத்து போடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதத்தான் வந்து உங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். பாய்.